ஹாய் கைஸ், வெல்கம் டு ரோசி சேனல். எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். பிகாஸ் நான் ஒன் ஷாட் போட்டதுக்கு எல்லோரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரிடா, நான் வீடியோ லேட்டாக போடுறேன், சாரி. ஐஜி லிங்க் டெலகிராமுக்கு சேனலில் கொடுத்துருக்க, ஃபாலோ பண்ணதுக்கு ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு மை ட்ரீம் வித் காட்ஸ் பிளான் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, சரிங்களா? இந்த ஸ்டோரிக்கு நான் இன்ட்ரோலாம் தரமாட்டேன். பிகாஸ் நான் இதோட ட்ரெய்லரே போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காத ஓடி போய் பார்த்துட்டு வந்து அப்புறமேட்டு இந்த ஸ்டோரி கண்டினியூ பண்ணும், ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கடா, இது ஜஸ்ட் இமேஜின் ஸ்டோரி தான், ஓகேங்களா? எக்ஸப்ட் மிஸ்டர் டோன்ட் பி அடிக்ட், யாரும் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது, ஓகேங்களா? அப்புறம் எல்லாத்துக்கும் காரணம் ரோசின்னு சொல்லக்கூடாது, சரிங்களா? இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஏர்போர்ட் தாண்டா காட்டுறோம். ஏர்போர்ட்டில் நிறைய பேர் இப்படி நடந்துகிட்டே இருக்காங்க. அதில் அங்கே ஒரு பர்சன் விண்டோ வழியாக ஃப்ளைட் அப் அண்ட் டவுன் ஆகிறத பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அந்த பர்சன்கிட்ட ஒரு பொண்ணு போயிட்டு, சார் என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுவேன், என் வெளியே எழுதும்போது அந்த கடவுள் தூங்கிட்டானிட்டு பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த பர்சன் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, ஏன் சார் என்னாச்சு? பின்ன என்ன, அதோ அந்த ரூமில் ஒருத்தர் இருக்கான்ல. ஆமாம் சார், அந்த ரூமில் இருக்கிறவன் என் உயிரை எடுக்கிறதுனே என் கூட வந்து சேர்த்துருக்கான் போல், என்னத்தை சொல்லி தொலைக்க. ஆமாம், நீ யார் அப்படின்னு இந்த பர்சன் கேட்குறாங்க. இப்போ அந்த பொண்ணா, இல்லை சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட். சொல்லு, என்ன வேணும் உனக்கு? இந்த டிக்கெட்டில் இருக்க டைம் பார்த்து எப்போ இந்த ஃப்ளைட் வரும் சொல்கிறீங்களா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்குது. இதுக்கு அந்த பர்சனா, இல்லை எனக்கு புரியல, பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, சங்கீதா. என்னது சங்கீதா? ஏண்டி வருவீங்களா எனக்குனே? ஏண்டி எனக்கிட்டே வருவீங்களா? என்கிட்ட சரசம் பண்ணுறதுனே வாத்தா போனோம் பெத்து போட்டு வச்சுருக்காங்களா? அப்படி போட்டு எப்படி என் உயிரை எடுக்கிறதே மாட்டா? ஏண்டி நம்ம தான் உங்களுக்கு தெரியுமா? சார் நீங்கள் தானே பைலட் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க, ஏன் அங்கே அதை பண்ணிக்கிறானுங்களே, அவங்களாம் கண்டு தெரியல, நம்ம தான் தெரியுதா அப்படின்னு இந்த பர்சன் கத்துன்னு கத்துறாரு. இப்போ இந்த பொண்ணா, அதுக்கு எதுக்கு பெற்றுறீங்க, சொன்னால் போயிட்டு போகிறேன் அப்படின்ட்டு போயிடுறான். இப்போ இந்த பர்சன், அவன் என்ன கடுப்பில் இருக்கா, இவன் வந்துட்டா என் உயிரை எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அந்த பர்சன்கிட்ட, ப்ரோ ஜிமின் ப்ரோ என்ன பிடிக்க ப்ரோ, இவன் எதுக்கு இப்படி ஓடியாரான்? ஒருவேளை மேனேஜர் ஏதாவது மண்டைய கண்டையை போட்டானா? வண்டி நிற்க மாட்டுது, புடி ப்ரோ. டேய் பார்த்து போடே, எம்மா டேய் மூதேவி இங்கேருந்து தொலைடா, எப்போ எடுப்பு போச்சே. டேய் நீ எவ்வளோட வெயிட்டு, எங்கடா அரிசியை வாங்கி தொலைற? டேய் எருமை சிக்கேந்தரா. ஆமாடி ஒன்றும் ஆகலை. டேய் எனக்கு தாண்டா ஆச்சு, உனக்கு ஆகலை. இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா என் உயிரும்? ப்ரோ அங்கே அம்பிட்டு வேலை இருக்குது, இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டேய் வேணாம், என்னை சோதிக்காதடா. என்னை பார்த்தா உனக்கு எப்படா இருக்குது? ஏன் என்னாச்சு ப்ரோ? அங்கே என் இடத்துல வேற ஒருத்தர் இருக்கான்டா, அது தெரியுமா உனக்கு? நானே எவ்வளோ கடுப்பில் இருக்கிறேன். அதோ அந்த ரூமில் ஒருத்தன் உக்காந்துருக்கான், என் உயிரை வாங்குறதுனே இல்லை என் உயிரை எடுக்கிறதுனே அவன் பிறந்திருக்கான். என் பிரச்சனை விடு, இப்போ உன் பிரச்சனை என்ன அதை சொல்கிறாடே. ப்ரோ வந்து உங்களை மேனேஜர் கூட்டாங்க. என்னவா அந்த சொட்ட தலைக்கு எதுக்கு இப்போ எங்களை கூப்பிட்றான் தெரியலையே. ப்ரோ உங்களையும் சீஃபையும் தான் வர சொன்னார். என்னது என்னையும் அவனையுமா? டேய் இவனும் சும்மா இருக்க மாட்டான், அவனும் சும்மா இருக்க மாட்டான், என் உயிரை இவனுக்கு எடுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்கடா. அந்த சுட்ட தலையை இது வரேன், இப்படா நீ வரேன். ப்ரோ என்னடா? வரும்போது அங்கே என் ஷீலா இருக்கா, என்ன பண்ணுறான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வரீங்களா? எடு செருப்பன் நாயே, அவன் என்ன கடுப்பில் இருக்கான், நீ என்னன்னா உன் ஷீலா நோலா நீ எப்படா? நான் என்ன இதில் இருக்கிறேன், இவனுக்கு காதலு கேட்குது, காதலு ஒழுங்காக ஓடிடு, வந்தவன் மண்டையை ஓடிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் தான் அந்த கத்திட்டு இருக்காருங்க. இப்போ அப்படியே ஜிம்மின் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே சீஃப் ரூம் இருக்குல்ல, அந்த ரூமை நோக்கி போயிட்டுருக்காரு. போயிட்டு அந்த ரூமை நாக் பண்ணுறாரு. யா கம்மின் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஜிம்மின்னு உள்ளே போகிறாரு. போயிட்டு அந்த பர்சனை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த பர்சன் வந்துட்டு கீழே குனிஞ்சு எதை வேலை செஞ்சிட்ருக்காங்க. யா என்ன வேணும் சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. வெண்ணெய் வெண்பொங்கலும் வேணும் வாங்கி தரியா அப்படின்னு நம்ம ஜிம்மின் சொல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க பர்சனா, ஜிம்மினா என்னடா வரும்போது
கடுகடுன்னு வர. வேற எப்படி வர சொல்ற? டேய் வேற எப்படா என்ன வர சொல்ற? டேய் ஜங்குக்கு, உனக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன், என்னடா துரோகம் பண்ணேன், ஏன்டா என் உயிர் இப்படி வாங்குற நீ? ஏண்டா என்னாச்சு, ஏன் இவ்வளோ காலையில் இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன்? வேற எப்படா இருக்க சொல்ற? டேய் நான் உனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டேனே, அப்படிதான் இருப்பேன். அதெல்லாம் சகஜம் மச்சான். என்னது மச்சானா? டேய் வேணாண்டா, இதை நான் எப்போ கூப்பிட சொல்லணும், அன்னைக்கே என் சோழி முடிஞ்சிருச்சுன்றது இன்னைக்கு தானே தெரியுது. என்னடா சொல்கிற? என்ன சொல்கிறியாவா? மேலே பாடுற. என்னது மேலே பாடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் வேற யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான், ஜேகேவும் ஒன்றா இப்போ மேலே பார்க்குறாங்க. இப்போ குட்டி ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்துக்கலாம்டா. ஜங்குக்கே மச்சான், ஜங்குக்கே. ஜிமின். என்னது ஜிமினா? ஏய் மச்சான் கூப்பிட்றா, நம்ம இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்ல. ஓகே ஜிமின். ஆமாம் ஜங்குக்கே, உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. சொல்லு ஜிமி. இவ்வளோ பெரிய காலேஜில் நீ எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிற? ஏன்னா எனக்கு என்ன எடுக்கிறதுனே தெரியல. எதையாவது படித்தாமா, அப்படி கல்யாணம் பண்ணமா, குழந்தை குட்டி செட்டில் ஆனமான்னு இருக்கும். தட் இஸ் மை ட்ரீம் அப்படின்னு நம்ம ஜிமின்னு சொல்கிறாரு. இப்போ ஜேகேவை திரும்பி பார்க்குறாரு. நான் என்ன பேசுகிறேன், என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா ஜேகே என்ன பண்ணுறாரு, வானத்தை பார்த்துட்ருக்காரு. என்னடா பண்ணுற டேய்? ஜங்குக்கே ஃப்ளைட்டு போகுதுடா டேய். ஆமாம் ஜிமின், ஃப்ளைட் போகுது. டேய் ஜங்குக்கே, எனக்கு ஒரே ஒரு ஆசைடா, ஒரே ஒரு நாளாவது இந்த ஃப்ளைட்டில் போகணுண்டா அப்படின்னு நம்ம ஜிமின் சொல்கிறாரு. சொல்கிறா ஜிம்மினை திரும்பி ஜேகே பார்க்குறாரு. இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துறாங்க. இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டில் காட்டான். டேய் நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன், ஒரு நாள் தாண்டா நான் போகணுன்னு ஆசைப்பட்டேன். அனுதினமும் போகிற லெவலுக்கு என்ன இந்த யூனிஃபார்மை போட்டு கெட்டு வந்து நிற்க வச்சுட்டு எது நியாயமா? உன் கூட சேர்ந்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சரி விட்றா, எனக்காக இதை கூட பண்ண மாட்டியா? இல்லை எனக்கு புரியல, இன்னும் நான் உனக்கு என்னடா பண்ணணும் டே, சொல்கிறா டே. இதுக்கப்புறம் எதுவும் பண்ண வேணாம். சரி என்ன விஷயம் சொல்லு. அந்த சொட்டத்தில் நம்மளுக்கு கூட்டானா, வா போகலாம். ஏன் எதுக்கு கூப்பிட்டாரு? நீ என்ன பண்ணுறன்னு எனக்கு தெரிய மாட்டுது, அந்த சொட்டத்தில் என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரிய மாட்டுது. இதில் அவன் எதுக்கு கூட்டான்னு எனக்கு எப்படா தெரியும்? சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேர் வந்துட்டு மேனேஜரை பார்க்க கிளம்புறாங்க. இப்போ அப்படியே ரெண்டு பேர் வெளியே தான் வராங்க. வரும்போது அங்கே இருக்க அத்தனை பேரும் அவங்கள தான் பார்க்குறாங்க. ஒருத்தர் கண்ணு கூட இப்படி திரும்பல. அங்கே நிறைய பொண்ணுங்கள்லாம் நின்று ரெண்டு பேரும் வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்க சில பொண்ணுங்களா, ஐயோ எம்புட்டு அழகா இருக்கானுல ரெண்டு பேரும். ஏய் இங்கே பாரு, அந்த பைலட் யூனிஃபார்மில் இந்த சார் செம்மையா இருக்காருல்ல. ஐயோ இங்கே பாரு, பிஹெச்சிங்லாம் போட்டிருக்காரு. ஐயோ நான் அங்கே விழுந்துட்டேன். ஆமாடியே நீ விழுந்துட்ட, நான் அவனை தூக்கி விட வருவேன். என்னங்கடி நினச்சின்னு இருக்கிறீங்க? காலேஜு, பீச்சு, பார்க்கு, சினிமா, தேட்டரு எல்லா இடத்தையும் சுற்றின்னு தான் வரீங்க. ஏர்போர்ட்டையும் விட மாட்டிங்களா? போங்கடி, எதுக்கு வந்தீங்களா அந்த வேலையை பாருங்கடி. ஓகே போகிறேன் சார், சாரி சார் அப்படி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இப்போ ஜிமினா, ஐயோ எங்கே பார்த்தாலும் இவனையே தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அப்படி என்ன தாண்டா இருக்குது உங்ககிட்ட? என்ன ஜிமி, ரியா விட நீ அதிகமாக ஜலஸ் ஆகுறியா? யார் பாது? டே என்ன விளாட்றியா? ஓ உனக்கு ஞாபகம்லாம் இருக்குதா? ஜிமின் வேணாம். என்னடா பேருக்கு தான் நீ பொண்டாட்டின்னு சொல்கிற, ஆனால் ஒரு ரியாக்ஷன் இல்லையாடா உங்ககிட்ட? நீ பொண்டாட்டின்னு சொல்கிறத மட்டும்தான் இஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு மட்டும்தான் சொல்றியே தவிர மற்றபடி உனக்கு அவளுக்கு எதுவுமே இருக்கிறது எனக்கு தெரியலையே. என்னடா பண்ணுறது, எல்லாம் ஏன் நேரம். சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேர் போகிறாங்க. இப்போ அப்படியே ஜேகேக்கு கால் வருது. ஜேகே ஃபோனையும் பார்க்குறாரு, ஜிமினையும் பார்க்குறாரு. ஜிமினா, யார் உங்களது மனைவியா? பேசுங்கள் அப்படி சொல்லிட்டு ஜிம்மி நிற்கிறாரு. இப்போ எப்படி ஜேகேவா ஃபோன் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறாரு. ஹலோ ஜேகே. சொல்லுறியா? என்ன பண்ணுற? மேனேஜர் வர சொன்னாங்க, போயிட்டுருக்கேன். இல்லை எனக்கு புரியல, உனக்கு ஒய்ஃப் அப்புறம் குழந்தை இதெல்லாம் இருக்கிறது ஞாபகம் இருக்கா? ரியா என்னாச்சு, நான் மார்னிங் லேட்டாக தான் வந்தேன், அப்படியே ஷிஃப்ட்டும் எனக்கு கண்டினியூ ஆயிடுச்சு, அதான் ஃபோன் பண்ண முடியல. அதெல்லாம் நல்லா தெரியும் ஜேகே. சரி நான் அதை கேட்க ஃபோன் பண்ணல. உன் பொண்ணு
உன்னை தேடிக்கிட்டே இருக்கா. எனக்கு ஏன் இப்படி டார்ச்சர் கொடுக்குறீங்க அப்பாவும் பொண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவா ஃபோனில் கத்திகிட்டே இருக்கிறாங்க. ரியா இஸ் ஜங்குக் ஒய்ஃப்டா. கத்திகிட்டே இருக்கிறா. உடனே ஜேகேவா, ரியா ஸ்டாப் இட், என்னாச்சு, பிரின்சஸ்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரியாவும் பிரின்சஸ் பிரின்சஸ் அம்மா சொல்லுங்க அம்மா, ஏண்டா அவங்க டாடா பேசுகிறாரு. ஹலோ டாடா, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எப்போ வருவீங்க? பிரின்சஸ் என்னடா பண்ணுற, சாப்பிட்டியா? டாடாக்கு கொஞ்சம் ஒர்க்டா, அதான் வர முடியல, சாரி. டாடா ஏன் நீங்கள் இன்னும் 2 நாளாக பார்க்கவே வரல? உனக்கு தான் தெரியும்ல டாடாவோட ஒர்க் அப்படி இருக்குது, ஓகேவா? நான் இன்னைக்கு ஈவினிங் பிரின்சஸை பார்க்க டாடா வந்துடுவேன். ப்ராமிஸாக வந்துடுவீங்களா? ப்ராமிஸாக வந்துடுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் பிரின்சஸாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ரியா ஃபோனை வாங்கிட்டு, ஜேகே சொல்லு ரியா, இன்னைக்கு என்னன்னு தெரியுமா? என்ன ரியா? இன்னைக்கு எனக்கு ஷூட் இருக்குது, உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் ரியா. என்ன தெரியும்? எனக்கு ஃபோட்டோ ஷூட் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? நான் ஒரு மாடலிங் கேர்ள், என்னை வீட்டில் அடைச்சி வச்சுக்கிறது உனக்கு நியாயமாக இருக்கா? தெரியுது ரியா. இன்றைக்கி எனக்கு ஃப்ளைட். எத்தனை மணிக்கு ரியா? வாட், என்ன கேட்டப்போ? சாரி ரியா, நீ கிளம்ப. பாப்பாவை எங்கள் அம்மாட்ட விட்டுட்டு போகிறேன், நீ வந்து ஈவினிங் பிக்கப் பண்ணிக்கோ. சரி ரியா, நீ கிளம்பு. அம்மா உனக்கு நெக்ஸ்ட் ஃப்ளைட் எப்போ? எனக்கு 10 o'clock சொல்லியிருக்காங்க ரியா. நான் மேனேஜர் தான் பார்க்க போகிறேன், பார்த்துட்டு நான் என்னுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ரியா பிரின்சஸை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஜங்குக் சொல்லு ரியா. லவ் யூ. லவ் யூ டூ. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. முடுறோம். நீ பேசி. சரி ரியா, நான் வைக்கிறேன். அப்படி சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுறாரு, காலை கட் பண்ணுறாரு. இப்போ அப்படி வாடா அப்படின்னு பெரிய மச்சி வர்றாரு. இப்போ ஜிமினா, ஏண்டா உனக்கு இந்த மனங்கட்ட பழப்பு? ஜிமினா உனக்கு தான் தெரியும்ல. தெரியுது. இப்படி அடிமையான புருஷனை இங்கே தான் பார்க்குறேன். டேய் ஜிமினா, என்கிட்ட வாங்கிட்டு போகாத, ஒழுங்காவா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் மேனேஜரை பார்க்க போகிறாங்க. இப்போ எப்படி மேனேஜரை போய் பார்த்தோன்னா மேனேஜரை பார்க்குறாங்க. என்ன சொட்டை வர சொன்னியாமே அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. அப்படியே ஒரு திரும்பி, ஜிமின் என்ன சொன்னப்போ, சார் வர சொன்னீங்களாமே, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் எப்போ வர சொன்னா, நீங்கள் 2 பேருக்கு எப்போ வரீங்க? இல்லை சார், வர வழியில் 1008 டிராஃபிக்கு, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இல்லை மச்சான் முறோம். சொல்லுங்கள் சார், வர சொன்னீங்களா? ஜேகே உனக்கு ஃப்ளைட்டு எத்தனை மணிக்கு? எனக்கு 10 o'clock சார். ஓகே, உனக்கு 9 o'clock ஃப்ளைட் இருக்குது, கிளம்பு, ஓகேவா? சார் எனக்கு 10 o'clock தானே, நான் 10 o'clock தானே போகணும், எதுக்கு இப்போ என்னோடய டைமிங்கை மாற்றுறீங்க? நான் சொல்கிறத மட்டும் செய், சரியா? நான் மேனேஜரா நீ மேனேஜரா? நீ தான் சொட்ட மேனேஜரு. ஜிமின், சார் நீங்கள் தான் மேனேஜரு. டேய் மேனேஜர் சொல்கிறத கேளாண்டா அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. ஜேகேவா ஜிமினை பார்த்து ஒரு மாதிரி தான், சார் எனக்கு நானும் என் மச்சனும் கண்டிப்பாக 9 o'clock ஃப்ளைட்டில் ஏறிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஜிமின், சொல்லுங்கள் சார். உனக்கு ஜேகே கூட இன்றைக்கி டியூட்டி இல்லை. என்ன, எனக்கு இல்லையா? என் மச்சான் கூடயா? என்ன நினச்சி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எனக்கு புரியல. ஜிமின், நான் சொல்கிறது உனக்கு புரியுதா புரியலையா? உனக்கு இன்றைக்கி ஜேகே கூட டியூட்டி இல்லை. இன்றைக்கி உனக்கு முக்கியமான வேலை இருக்குது, என் கூட வா. மச்சான் டே என்னடா இன்னைக்கு உன்னை தனியாக பிரித்து விடுறாரு மச்சான், நீ எல்லாமே இருக்க மாட்டேன்டா. சார் ஒரு டவுட்டு, ஏன் திடீர்னு ஜிம்மினையும் என்னையும் இங்கே பாஜேக்கே, உனக்கான டியூட்டி இதான் இன்னைக்கு. ஓகே சார், நான் போயிட்டு ரெடியாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவா ஜிம்மினை திரும்பி பார்க்குறாரு. டே மச்சான் என்னடா இந்த சொட்டை இன்றைக்கி பார்த்து நம்ம பிரித்து விட்ருச்சு? என்னடா திடீர்னு டைமிங் எனக்கு மாற்றி சொல்லிட்டாங்க, எனக்கு அதுவே என்னன்னு தெரில.
ஆ சரிடா அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே செப்பரேட் ஆகி பிரிஞ்சு போகிறாங்க. இப்போ அப்படியே ஜேகே வீட வீட்டில் காட்டுறோம். ஜேகே வீட்டில் ரியாவா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கா. அம்மா நீங்கள் எங்கே போகிறீங்க? பிரின்சஸ் இன்றைக்கி நம்ம ஃப்ளைட்டில் வெளியே போகிறோம் சரியா? அம்மா நீங்கள் ஏன் டாடா கிட்ட என்னை பாட்டி வீட்டில் விடுவேன்னு சொன்னீங்க? நீங்கள் என்ன உங்கள் கூட என்னை கூட்டிகிட்டு போகிறீங்கள, அதையே நீங்கள் டாடா கிட்ட சொல்லவே இல்லை. பிரின்சஸ் எனி டைமும் எல்லாத்தையும் உங்கள் அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை பிரின்சஸ், ஓகேவா? இன்றைக்கி நம்ம 2 பேரும் ஒன்றா போகிறோம். ஒன்றா போகிறோமா? ஆமாம், வேணும்னா உன் டாடாவை நீ ஏர்போர்ட்டில் போய் பார்த்துக்கோ, ஓகேவா? நிஜமாவா? நான் டாடாவை ஏர்போர்ட்டில் பார்க்கலாமா? பார்த்துக்கோ. சரி மாமா, அப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம். குட் கேர்ள் அப்படி சொல்லிட்டு இங்கே ரியா வந்துட்டு ஃப்ளைட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கடா. இப்போ அப்படியே ரியாவும் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இந்த செக்கிங்லாம் பண்ணுற இடத்துல வந்துட்டு அவங்க டிக்கெட்டை கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ செக்கிங் பண்ணுற இடத்துல தான் மேம் உங்கள் நேம்? ரியா. மேம் உங்கள் ஹஸ்பண்ட் நேம்? ஜங்குக். மேம் நீங்கள்? எஸ் ஐம் ஜங்குக் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க. ரியா சொல்லிவிட்டு உடனே மாமா நம்ம எப்போ டாடா பார்க்க போவோம்? பிரின்சஸ் வெயிட் பண்ண போகலாம் அப்படி சொல்லி ரியா சொல்கிறா. இப்போ அப்படியே டிக்கெட் கொடுக்குற இடத்துல மேடம் உங்களுக்கு ஃப்ளைட் 9 o'clock. ஓகே தேங்க்யூ அப்படி சொல்லிவிட்டு அந்த டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு பிரின்சஸை கூப்பிட்டுட்டு அவள் போர்டிங் பாஸ் உள்ளே போயிடுறா. இப்போ அப்படியே பிரின்சஸா மாமா நீங்கள் டாடா பார்க்கலான்னு சொன்னீங்களா? பிரின்சஸ் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது, நம்ம போகணும், ஓகேவா? அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்போ வந்து ஃப்ளைட் ஏறதுக்கு போயிடுறாங்க. இப்போ ஜேகே வந்து இங்கே ரூமில் வந்து ரெடி ஆகிட்டுருக்காரு. இப்போ ஜேகேவை பார்க்க ஜிமின் வராரு. என்னடா மச்சாண்டே இன்றைக்கி என்னடா இந்த சொட்டை பிரித்து விட்டுருச்சு? ஜிமினா ஒன்றும் தெரியல, இருந்தாலும் நான் போய் ஃப்ளைட் எடுக்கிறேன், நீ இங்கே என்ன ஒர்க்கோ அதை பார்த்துக்கோ, எது இருந்தாலும் நான் ரீச் ஆகிட்டு கால் பண்ணுறேன். சரிடா டே பார்த்து போ அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிட்டு இப்போ வந்து ஜேகேவும் என்ன பண்ணுறாரு, ஃப்ளைட் எடுக்க போயிடுறாரு. இப்போ அப்படியே ஜேகே போய்ட்டு ஃப்ளைட் எடுக்கிற இடத்துல சார் எல்லாம் ரெடியா? சார் ரெடி, எல்லாம் ரெடி சார். உங்கள் கூட இன்றைக்கி நான் தான் வரப்போகிறேன். சார் நார்மலாக பேசுங்க, எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? நான் தானே. ஓகே தம்பி, வாங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே போய்ட்டு ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே ஜேகே கேட்குறாரு, சார் நல்லா செக் பண்ணிட்டீங்களா? தம்பி நல்லா செக் பண்ணிட்டேன் தம்பி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ ஜேகேவும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சீட் பெல்ட் எல்லாம் அங்கே இருக்கிறது எல்லாம் போடுவாங்களா அதெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகுறாரு. இப்போ அப்படியே இங்கே ஜிமின் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்காரு மேனேஜர்கிட்ட. சார் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கு சார் சும்மா என்னை பிடிச்சி வச்சுட்டு இப்படியா உயிரை எடுத்துகிட்டு இருக்கீங்க? ஜிமின் நான் உன் உயிரை எடுக்கிறேன்னா இந்த சொட்டைக்கு வேறு வேலையே இல்லையோ? என்னது சார் அப்படிலாம் இல்லை, நீங்கள் உங்களுக்கு ஏதோ வேலைன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்தீங்க, ஆனால் இங்கே உட்கார வச்சுருக்கீங்க, என்ன சமாச்சாரம் எனக்கு தெரியலையே. ஜிமின் வெயிட் பண்ண தருவேன் அப்படி சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகேவும் ஃப்ளைட் எடுத்துடுறாரு. ஜேகே ஃப்ளைட்டும் மூவ் ஆகி மேலே கிளம்பிடுது. உடனே வந்துட்டு இங்கே ஜிமினா சார் எனக்கு வேலையை கொடுங்க சார், நான் நினச்சி போகிறேன் சார், கடுப்பாக இருக்குது, இந்த சொட்டை மூஞ்ச பார்க்க முடியலையே. ஜிமின் என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லை சார், கொடுங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு மாதிரி இருக்குது ஜிமினுக்கு, அது சரியாக சொல்ல தெரில. சார் எனக்கு ஒரு டவுட்டு, தண்ணி ஏதாவது வச்சுருக்கீங்க? ஏண்டா என்னமோ தெரில படன்னு வருது, எனக்கு பிரேக்கப் ஆகும்போது கூட இப்படியெல்லாம் வரலையே அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு இருக்காரு. சரி இங்கே இருக்க எடுத்து குடி அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. ஜிமினை தண்ணி எடுத்து குடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ அப்படியே ஜிமினுக்கு தான் ஒரு வாய்ஸ் கேட்குது, ப்ரோ ஜிமின் ப்ரோ. நீ யாரா அது? ஐயோ வந்துட்டானா? டே வெளில வாடா டே என் மேலே ஊந்துறாதரா அப்படின்னு அவன் வந்துட்டு நிற்கிறான். அந்த பையனை வந்து நிற்கிறான். ஏண்டா நீ ஏன்டா ஆனா ஸ்பீடு பிரேக் மாரி வேகமாக வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஜிம்மின்னா ப்ரோ நிறுத்துறா மூச்சு வாங்கடா அந்த தண்ணியை கூடுறா. சாம் ஏன்டா என் உயிர் எடுக்கிற, உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா அந்த சொட்டை உயிரோட தானே இருக்கான், அப்புறம் என்னடா? டே மூச்சை நிறுத்தி வாங்கடா ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ஜிம்மின் திரும்பி பார்க்குறாரு. ஐயோ இவர் பார்க்குறாரு. என்னடா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்து ஜிம்மின் அந்த சாம் சொல்கிறான், ப்ரோ மேடம் கொஞ்சம் அர்ஜென்ட்டு வரீங்களா என் கூட? ஜிம்மின் ப்ரோ என்னடா என்ன சொல்லு அப்படின்னு. சீஃப்
ஏங்க என்னடா அவன் இப்போ தான்டா ஃப்ளைட்டு எடுத்தான், இப்போ தானே ஃப்ளைட்டு சவுண்டு கூட பிக் அடிச்சேன் என்னடா அப்படின்ட்டுன்னு, ப்ரோ ஃப்ளைட்டு டே வேணாம் என்னை டென்ஷன் பண்ணாத என்னன்னு சொல்லு அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. உடனே ஜிம்மின் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு போறாரு. டே ஷியாம் என் கையை விட்டு தொலைடா, உனக்கு என்னடா பிரச்சனைன்னு. ப்ரோ ஜிம்னு ப்ரோ. டே வேண்டாம், மூச்சு வாங்குதே பார்க்குறேன், பட்டாருன்னு அடிச்சிருவேன், என்னடா பிரச்சனை உனக்கு. ப்ரோ சீஃபோட ஃப்ளைட்டு ஏதோ பிரச்சனையா ப்ரோ. என்னடா சொன்ன? ஆமாம் ப்ரோ, என்ன தெரில ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாரு. சடனாக வந்துட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் வந்துச்சு ப்ரோ, வா ப்ரோ போகலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இப்போ ஜிம்மினும் என்ன பண்ணுறாரு, போகிறாரு. போயிட்டு வேகமாக ஓடுறாங்க 2 பேரும். ஓடி போயிட்டு கண்ட்ரோல் ரூம் நிற்கிறேன். சார் என்னாச்சு சார். ஜிம்மி வெயிட் பண்ணி நான் பார்த்துட்ருக்கேன் என்னன்னு சொல்கிறேன். என்ன சார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அந்த பக்கம் வந்து வாக்கி டேக் அது பேசுவாங்கள்ல, அதில் பேசிகிட்டு இருக்காங்க. அதை கவனிக்கிறாரு. யார் பேசுறதுன்னு கிட்ட போய் பார்க்குறோன்னு, ஹலோ சார் ரொம்ப எமர்ஜென்சி சார், என்னன்னு தெரியல, என் கண்ட்ரோலில் மீறுது ஃப்ளைட்டு, என் கண்ட்ரோலில் மீறுது சார் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோட ஜேகே சொல்லிட்டு இருக்காரு. ஜிம்மினா சொக்குக்கு என்னடாச்சு ஜிம்னா என் கண்ட்ரோலில் மீறுதுடா ஃப்ளைட்டு, எனக்கு என்ன பண்ணுறது தெரிலடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா ஜிம்னா ப்ளீஸ்டா என்ன பண்ணுறதா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போதே டார்னு ஒரு சவுண்டு தான். அப்படியே ஜிம்மி ஷாக் ஆகி நிற்கிறாரு. சுற்றி இருக்காத்தவங்களுக்கு என்னன்னே தெரியல. உடனே வெளியே வேகமாக ஓடுறாங்க 2 பேரும். ஓடி போய் பார்த்தா, அதாவது ஃப்ளைட் வந்து ஏறினது என்னமோ கொஞ்சம் தூரம் தான், ஆனால் அந்த ஏறின வேகத்தில் சடனாக கீழே ஆக்சிடெண்ட் ஆகிடுது. உடனே எல்லாம் ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கே அவ்வளோ க்ரௌடு உடனே வந்து சேர்ந்துருது. உடனே ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு எல்லாரும் அவங்க வந்துட்டு தூக்குறாங்க, எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே ஜிம்மின் போய் பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜேகேவா அந்த ஃப்ளைட்லேருந்து அந்த கதவை உடச்சிட்டு வருவாங்களா, அந்தமாரி வெளியே வந்து நிற்கிறாரு. தலையெல்லாம் ரத்தமாக போகுது. ஒரு மாதிரி பயத்தோடு நின்றுருக்காரு ஜேகே. கண்ணில் அவ்வளோ தண்ணி நிற்கிது ஜேகேக்கு. ஜேகேவால் ஸ்ட்ரென்த்தாக நிற்க கூட முடியல. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. அவர் ஆப்போசிட்டில் ஜிம்மின் தான் நிற்கிறாரு. ஜிம்மின் பார்த்துட்டு, ஜங்குக்க என்ன சின்ன என்னால் என் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுட்டா சின்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே விழுந்துடுறாரு. உடனே ஜிம்மினா ஓடுறாரு. ஓடி போய் ஜங்கு என்ன பாடுறா டே என்ன பாடுறா ஜங்கு என்ன பாடுறா அப்படின்னே சாம் கிட்ட வந்துடுறான். சாம் சீஃப் என்ன பாருங்க சீஃப் என்ன பாருங்க சீஃப் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அழுகுறாங்க. அவ்வளோ தேம்பி அழுகுறாங்க. உடனே எங்கள் ஆம்புலன்ஸ்லாம் வர வச்சு ஒவ்வொருத்தவங்களாம் வந்துட்டு காப்பாற்று ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஒருத்தரை அதில் வந்து கூப்பிட்றாங்க. ஒரு பக்கம் அதில் வந்து ஃபயர் வர வந்துடுது. அதனால் பயந்துக்கிட்டே எல்லாமே வந்துட்டு அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. இதை கட் பண்ணி அப்படியே இன்னொரு பக்கம் காட்டலாம். டே தயங்க பேராண்டி. அங்கே ஒரு பாட்டி தான் ஒரு வீட்டுக்கு வாசலில் நின்று கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு பூ கார்டன் இருக்குடா. அந்த கார்டனை பார்த்து தான் தயங்க பேராண்டி, ஐயோ இந்த கிறுக்கு பயபுலிகளை வச்சுக்கிட்டு நான் இன்னும் குறை காலம் எப்படி தள்ள போறேன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வேற பேசிட்டே இருக்காங்க. இப்போ அந்த பக்கமும் 2 பேர் நடந்து போறாங்க. அவங்க அப்படியே திரும்பி பார்த்துட்டு, என்னத்தா எங்க என்ன பண்ற? ஏய் என் பேரண்டி அந்த செடியெல்லாம் நட்டு வச்சுக்கிறான்ல, அங்கே போனாடடி, அவனை கூப்பிட்றதுக்கு தான் வந்து நின்றுட்டுருக்கேன். அத்தை இந்த வயசான காலத்தில் இதெல்லாம் தேவையா? ஆமாம் என்ன பண்ணுறது, நான் மட்டும்தானே அவங்களுக்கு இருக்கிறேன். அத்தை எங்கே தயங்க அவனைய தேடி வந்த? ஏலே இம்மா நேரம் நான் என்னடா சொல்கிறேன், கோவப்படாதத்தை வந்து ஓ பேரனை நானும் ரொம்ப நேரமாக கேட்குறேன். நீ தான் ஏலே நீ இப்போ மட்டும் இங்கே கிளம்பல, உனக்கு செருப்படி தொடப்ப கட்டடி தான் விழும். வாடா போகலாம், கிழவி எங்கேயாவது நம்ம மண்டையில் கள்ளக்கில் தூக்கி போட்டுருப்போறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போயிடுறாங்க. இப்போ இந்த பாட்டியா தேங்க ஐயோ இவனை வச்சுக்கிட்டு நான் இன்னும் குறை காலம் எப்படி தள்ள போறேனோ பாட்டி அப்படி சொல்லிட்டு ஒரு சவுண்டு தான். நம்ம அப்படியே போக்கஸ் அந்த பக்கம் திரும்பினா அவ்வளோ பூச்செடிகளுக்கு மத்தியிலேருந்து ஒரு பையன் அவ்வளோ அழகாக எழுந்து வரான். அது நம்ம வேறு யாரும் இல்லை, நம்ம தயாங்கு தான். எழுந்துருச்சு அவங்க பாட்டியை பார்த்துட்டு, என்ன பாட்டி அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பாட்டியா, ஏலே இங்கே வந்து தொழலாரே, இங்கே வாடாரே, ஓ தொங்கோசியை பார்க்க போகணுன்னு சொன்னியே, எங்கேயாவது கிளம்புனியாடா, ஏன்டா என் உயிரை எடுத்து கொட்டிக்கிறீங்க அப்படின்னு பாட்டி புலம்புது. உடனே தயங்கா
அது வந்துட்டு பாட்டி. ஐயோ பாட்டிக்கிட்ட வேறு திட்டு வாங்கணுமா அப்படி சொல்லிட்டு தயங்கா ஓடிடும்போது ஒரு பூச்செடி அந்த செடி தொட்டிலாம் இருக்குல்ல அதை தடுக்குது. அவரை தடுக்கி அப்படி நிற்கிறாரு. என்னாச்சு? ஐயோ ஆமாம், நீ ஏன் இவ்வளோ வாடி போயிருக்க? உனக்கு நான் தண்ணி டெய்லி ஊற்றிட்டு தானே இருக்கேன். சடனாக என்னாச்சு? காலையில் கூட நல்லா இருந்த மாதிரி இருந்தா உனக்கு என்னாச்சு? நீ ஏன் அவ்வளோ வாடி போயிருக்கிற? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ நல்லா தானே இருக்க அப்படி சொல்லிட்டு அந்த பூச்செடியை பார்த்து அவ்வளோ இன்னசென்ட்டாக நம்ம தயங்க பேசிட்டு தயங்க அந்த வரம் பாட்டி அப்படி சொல்லிட்டு அந்த செடிக்கு மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு, உனக்கு ஒன்றும் இல்லை சரியா, நான் போயிட்டு வந்துடுறேன், இங்கே பாரு எப்பயுமே உனக்காக நான் இருக்கேன் சரியா, நீ ஃபீல் பண்ணக்கூடாது என் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த செடியை அழகாக கொஞ்சிட்டு தயங்கி வந்து அவங்க பாட்டிக்கிட்ட தான் வர்றாரு. அவங்க பாட்டியா இலை கிறுக்கு பையல் ஐயோ பட்டி எதுக்கு போய் நடிக்கிறேன் இனே இலை அவளை பார்க்க போகணுன்னு எனக்கு கிளம்ப சொன்னியே, நீ இங்கே வந்து என்னடா அந்த செடிங்க கூட குடும்பம் நடத்தின்னு இருக்கிற? ஐயோ பாட்டி இப்படிலாம் பேசக்கூடாது. என்னடா எந்த நேரமும் இந்த பூச்செடிகளே கட்டி நழுவுறி, இதெல்லாம் நியாயமா? சொல்லுடா நியாயமா? ஐயோ பாட்டி அதெல்லாம் பாவம் இல்லை, சொல்லு நீயே சொல்லு, எல்லாத்துக்கும் பாவம் பார்த்துனுரு, வாடா போகலாம் டைம் ஆச்சு. சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு தயங்க அவங்க பாட்டி என்ன பண்ணுறாங்க, கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறோம். நிறைய பேஷண்ட்டாக வந்துட்டுருக்காங்க. அங்கே இருக்க டாக்டர்ஸாக என்னாச்சு இங்கேயே இவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க டாக்டர் என்னாச்சு? அது வந்து என்னன்னு தெரியல டாக்டர், இந்த மாதிரி ஃப்ளைட் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான், நிறைய பேஷண்ட்லாம் வந்துட்டுருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? எமர்ஜென்சி எல்லாரையும் அந்த பக்கம் கூட்டு போங்க அப்படி சொல்லிட்டு அங்கே பரபரப்பாக இருக்குது. அப்படியே அந்த பக்கத்துலேருந்து சார் என் மச்சனை காப்பாற்றுங்க சார் என் மச்சனை காப்பாற்றுங்க சார் சீஃப் எழுந்துருங்க சீஃப் சார், நிறைய பிளட்லாம் போகுது சார் ஜம்க்கு எழுந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினா செம்மையாக அழுதுட்டுருக்காரு. அழுதுகிட்டே ஜங்குகே என்னை பாரா என்னை பாரா மச்சான் என்னை பாரா ஜங்கு சீஃப் என்னை பாருங்க சீஃப் என்னை பாருங்க சீஃப் ஜங்கு என்னை பாரா நீ இல்லைன்னா எப்போ இருப்ப, நீ மட்டும்தானே இருக்கிற டாக்டர் என் மச்சனை காப்பாற்றுங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்மி செம்மையாக அழுதுட்டுருக்காரு. அங்கே டாக்டரா கொஞ்சம் காம் பண்ணுங்க ஒன்றும் இல்லை இதான் இருங்க பார்க்குறோம், இங்கே நிறைய பேஷண்ட்ஸ் வேறு வந்துட்டுருக்காங்கன்னா அவங்களையும் பார்க்கணும்ல, நீங்கள் வெளியே நிலுங்க நாங்கள் பார்க்குறோம் சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஜிம்மினும் அந்த சாமும் செம்மையாக அழுதுட்டு வெளியே நின்றுட்டுருக்காங்க. இங்கே கட் பண்ணி ஏர்போர்ட்டில் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஏர்போர்ட்டில் வந்துட்டு நிறையா பேரை வந்துட்டு ரிசெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல போலீஸ்லாம் வந்து நின்று பார்த்துட்ருக்குது. அப்போ அங்கே வந்து ஒரு ஆஃபீஸராக அங்கே இருக்க கூட்டத்தெல்லாம் கொஞ்சம் கலைங்க, எல்லோரையும் போக சொல்லுங்கள், எல்லோரையும் எழுத்தி அனுப்பிச்சாச்சா? சார் எல்லோரையும் எழுத்தி அனுப்பிச்சாச்சு சார். என்னன்னு தெரில, ஒரு சில பேர் டெத்து, மற்றவங்களாம் காப்பாற்றி சார். என்ன சடனாக எப்படி ஃப்ளைட்டா ஆக்சிடென்ட், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண. இதோ போகிறேன் சார் அப்படி சொல்லிட்டு அங்கே அந்த ஆஃபீஸர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆஃபீஸர்கிட்ட வந்து ஒரு பர்சன் போகிறாங்க. போயிட்டு எஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கள் சார். மின்னுங்கி எஸ் ஐ எம் மின்னுங்கி எஸ்ஐ. சார் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட்டா? நீங்களா? யார் மேலே? ஜங்குக், பேர் ஜங்குக், மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஜங்குக் மேலே கம்ப்ளைண்ட்டா? எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? வந்து அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது, நான் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இந்த இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் ஆனதுக்கே அவன் ஒருத்தன் தான் காரணம். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி ஆகணும். உங்களுக்கு புரியுதா? ஓகே, நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து எழுதி கொடுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். ஓகே அப்படி சொல்லிட்டு இங்கே இவங்க வந்து அந்த பர்சன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதை கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் பார்க்கலாம். காலேஜ் வாசலில் தான் தயங்க அவங்க பாட்டியே நின்றுட்டுருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு டே பேராண்டிய சொல்லு பாட்டி, எங்கடா இந்த சிரிக்கி மோளை இன்னும் காணோம்? பாட்டி அவள் வருவா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, எங்கே போயிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அவங்க பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்போ அங்கேருந்து ஒரு பர்சனாக டே இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு வேகமாக ஓடி வராங்க. ஓடி வந்து மேலே அப்படியே ஏறி குண்டுக்கிட்டால் உட்காந்துக்கிறாங்க. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா, நான் உன்னை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். எல்லாம் சிரிக்கி மவளா இறங்குடி. பாட்டி எதுக்கு பின்ன அடிக்கிற? பின்னடி ஒரு ஆம்பளை பிள்ளை மேலே இவ்வளோ பேருக்கு மத்தியில் இப்படிதான் ஏறி உட்காருவாங்களா? இறங்குடி
அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த பர்சனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இறங்குற பாட்டி, வெயிட் பண்ணு. டே பாரு. பாட்டி கொஞ்ச நேரம் அமைதியாகிறேன். லிலிமா எப்படி இருக்க நீ? டே நான் செம்மையாக இருக்கா. நாங்கள் பார்த்தியா நான் எவ்வளோ ஜாலியாக இருக்கேன். என் படிப்பு ஸ்டடி எல்லாமே சூப்பராக இருக்குது தெரியுமா? ஆமாம், இவளை படிக்க அமிச்சா இவள் ஊரை சுற்றின்னு இருக்கா போலடே. ஐயோ பாட்டி வானா, நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கோதான் அப்புறம் எனக்கு கிட்ட கோவம் வந்துடும் பாரு. என்னடி கோவம் வந்துடும்? ஐயோ சரி சரி சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க அப்படி சொல்லிட்டு 2 பேரையும் தே வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. லில்லி, ஏய் சொல்லுங்கடி. யார் அது? என் அண்ணன். எவ்வளோ அழகாக இருக்காரு தெரியுமா? ஆமாம் லில்லி, என்கிட்ட ஒன்று சொல்ல. உன் அண்ணனுக்கு கால் இருக்கா? என்னடி கேட்ட? உன் அண்ணனுக்கு கால் இருக்கான்னு கேட்டேன். பாட்டி என்னடியாவ? என்னடியே? இல்லை என் அண்ணனுக்கு ஆள் இருக்கான்னு கேட்குறா. எவடி அவ கேட்டது? எந்த கேன சிரிக்கடி கேட்டது? பாட்டி நான் தான் கேட்டேன். ஏண்டி உனக்கு இன்னும் வயசாகுது, என் பேரனு உனக்கா? என் பேரனுக்கு சீமையில் இல்லாத மாப்பிள்ளையை பிடிப்பேன். போங்கடி எங்களுக்கு. இது தேவையா? என் பாட்டி எங்கள் அண்ணன் யாருக்கும் விட்டு கொடுக்காது. போ போ போ. டே அப்படி தானே? ஏய் வாலு சும்மா இருக்கியா? இங்கே அப்படியே கொஞ்சம் ஃபன்னாக போயிட்டுருக்குது. இப்போ அப்படியே டேவா லிலி வீட்டுக்கு போகலாமா? சரிண்ணா போகலாம். வா வா வா, என் ரூமுக்கு போகலாம். வாங்க 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 போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரையும் வந்துட்டு லில்லி வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறா. அவள் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறா. இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்குறோம். ப்ரோ ஜிமின் ப்ரோ என்னை பாரு ப்ரோ. டே போடா, எடே போடா, எங்கிட்ட யாரும் வந்து பேசாதீங்க. ப்ரோ அழுவாத ப்ரோ, சீஃப் ஒன்றும் இல்லை ப்ரோ, அதெல்லாம் சரியாயிடுவார் ப்ரோ. இல்லை வேணாம், ஜங்கு அவன் பாவம் பண்ணான். ஏன்னா அவன் லைஃப்பில் மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது சொல்லு பார்ப்போம். எல்லாத்துக்கும் கஷ்டம், அவனுக்கு வர கஷ்டம் மாதிரி யாருக்குமே வரக்கூடாது தெரியுமா? ப்ரோ அழுவாத ப்ரோ, ஒன்றும் இல்லை ப்ரோ. சரி ஜங்கு வந்துடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கட்டாடே மச்சான், நீ என்னை விட்டு போக மாட்டேன், வந்துடுவேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் செம்மையாக அழுதுட்டு நிற்கிறாரு. இப்போ டாக்டர் வெளியே வந்தோடனே டாக்டர் என் மச்சனுக்கு என்னாச்சு டாக்டர்? என் மச்சனுக்கு வெயிட் ஒன்றும் இல்லை, ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் கான்ஷியஸ் மட்டும் திரும்பலை, ஒரு 24 hours வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஓகே டாக்டர், ஒன்றும் இல்லை பிளட் தான் ஓவர் லாஸ் ஆகிருக்குது, நாங்கள் அதையும் மேனேஜ் பண்ணிட்டோம். ஓகே டாக்டர். டாக்டர் ஜிம்மின் பேசிகிட்டே இருக்கிறாரு. உடனே சாமா ப்ரோ இங்கே பாரு ப்ரோ, ஒன்றும் இல்லை ப்ரோ, சீஃப் சரியாயிடாரு ப்ரோ. எனக்கு தெரியும்டா, என் மச்சானுக்கு ஒன்றும் இல்லை, சரியாயிடுவோம் அப்படி சொல்லிட்டு அங்கே ஜிம்மின் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காரு. இப்போ டாக்டரும் போயிடுறாரு, 24 hours கழிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் பார்க்கலாம். எனக்கு என்ன எடுத்துகிட்டு வந்த? ஹே லில்லி, உனக்காக அண்ணன் நிறைய சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிஜமாவா? ஆமாம், நிறைய சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஐயா ஜாலி, இன்னைக்கு நிறைய சாப்பிடுவேனே. ஆமாண்டியே எடியே, ஒரு பொட்டை புள்ளையா படித்தம்மா வீடு வந்து சேர்ந்தம்மா இல்லாமல் இங்கே ரூம் எடுத்து தங்கின்னு எங்களை அங்கேயும் இங்கேயும் நடக்க வச்சுன்னு இருக்கிற நீ, என்னை வரை வீட்டுன்னு அலையிறான். கேள்வி, உன்னை யார் அலைய சொல்லுது? நான் அலைய சொன்னேன், நீ தான் அண்ணன் கூட வந்துட்டுருக்க. என் அண்ணன் மட்டும் என்னை பார்க்க வந்த போதாதா? வாய் ஓரா பேசுகிறா படுறா அவளை. ஐயோ பாட்டி கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா அப்படி சொல்லிட்டு இங்கே தேங்க பேசிகிட்டே இருக்காரு. இப்போ தயங்க வந்துட்டு லில்லி ஈவினிங் கோவிலுக்கு போகலாமா? சரி நான் போகலாம், இங்கே பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கு, அங்கே போகலாம் அப்படி சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி தான் அன்றைக்கி டே ஃபுல்லாக ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் வந்து தயாங்க அவங்க பாட்டி லில்லி எல்லாம் 3 பேர் கோயிலுக்கு போகிறாங்க. இப்போ அப்படியே கோயிலில் தான் இங்கே பாரு, உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்கல, என் மச்சானுக்கு மட்டும் எதாவது கூடாது, நான் இப்பயே சொல்லிட்டேன், என் மச்சனை காப்பாற்றி கொடுத்துரு, எனக்கு இந்த உலகத்துலேயே அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான், நீ இன்னும் எவ்வளோதான் அவனுக்கு கஷ்டம் கொடுப்பேன் எனக்கு தெரியல, அவனை காப்பாற்றி கொடுத்துரு அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து ஜிம்மின் தான் பேசிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே வந்துட்டு பூசாரி வந்துட்டு, எப்பா தம்பி ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்கேன், என்னப்பாச்சு? ஒன்றும் இல்லை, என் மச்சானுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே சரிப்பா அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு பூசாரி போயிடுறாரு. இப்போ அந்த பக்கமாக வந்துட்டு ஒன்றும் ஆகாதுல்ல அவனுக்கு, நீ சொல்லு. ஜிம்மின் வந்து சாமியை கேட்டுருக்காரு. அங்கே வந்து ஒரு மணி சத்தம் கேட்குது. ஜிம்மின் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்த ஜிம்மின் ஒரு மாதிரி ஷாக்காக அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போ வந்துட்டு அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு, அண்ணா இந்த கோயில் எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா, இங்கே இருக்க சாமிங்கிட்ட வேணா உடனே நடக்குமா?
அப்படியா, சரி வா அப்படி சொல்லிட்டு டயாங்கு, லில்லி, பாட்டி 3 பேர் வந்து சாமி கும்பிட போகிறாங்க. சாமி கும்பிட்டுட்டு பூசாரிக்கிட்ட அந்த இதெல்லாம் கொடுத்து பூஜை பண்ண சொல்லி சாமி கும்பிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மின் வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்லேயே இருக்கிறாரு. அங்கே வந்து ஜிம்மின் கிட்ட போயிட்டு, ஹலோ சார், சார், ஆ என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை, அழுதுருக்கீங்க போல், எனி ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் வந்து ஒரு மாதிரி திணறாரு. அப்போது வந்துட்டு பூசாரி வந்துட்டு, அவங்க ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆக்சிடெண்ட்டாப்பா, அதான் அந்த புள்ள ரொம்ப நேரமாக அழுதுட்டுருக்கு. ஓ, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடெண்ட்டா? அச்சோ, ஒன்றும் ஆகாது சார், பயப்படாதீங்க. என்னாச்சு சார், எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு? அது வந்து தம்பி, இங்கே பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குல்ல? ஆமாம், அங்கேருந்து ஒரு ஃப்ளைட் மூவ் ஆகி மேலே போயிருக்குது. அது சடனாக கீழே டவுன் ஆகி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுப்பா. என்ன ஃப்ளைட்டா? ஆமாம், நீங்கள் ஏன் பதறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டா? ஆமாம், என் மச்சானுக்கு அதில் தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஓ, ஒன்றும் இல்லை சார், நீங்கள் பயப்படாதீங்க. என்னங்க சார், இந்த தினூரை வாங்கிக்கோங்க, இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வைங்க, ஒன்றுமே ஆகாது, கடவுள் துணை எப்பவுமே இருக்கும். கொடுங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் வாங்கிக்கிறாரு. ஜிம்மின் வாங்கிட்டு டேவை திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாரு. டேவும் ஒரு மாதிரி அப்செட் ஆன மாதிரி மைண்ட் வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போ லில்லியா, அண்ணா அண்ணா, சொல்லு லில்லி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை லில்லி. இல்லையே, ஏதோ அப்செட்டாக இருக்க? ஒன்றும் இல்லையே, வாங்க போகலாம். இலை, என்னடா நீ 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க? வாங்கலாம், சீக்கிரம் போய் வீடு சேருவோம். இது வரேன் பாட்டி. ஐயோ அண்ணா, இந்த கிழவியாக நான் கூப்பிட்டு வந்தேன், இந்த கிழவி வீடு படுவும் தொல்லையாக போச்சு. லில்லி, பாட்டி அப்படி சொல்லாத. போனா எங்கே போனாலும் இங்கே பாரு அந்த பாட்டி பண்ணுறத அப்படி சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே இவங்களும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்படியே தான் அந்த டே ஃபுல்லாக போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஹாஸ்பிட்டலில். டாக்டர் என் மச்சானா, வெயிட் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு டாக்டர் போயிட்டு ஜங்குக்கு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே, நார்மலாகிட்டாரு, இன்னும் 2 ஹவர்ஸில் கண்ணு முடிச்சிடுவார். ஓகே டாக்டர் அப்படி சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாரு. இப்போ ஜிம்மினும் சாம் தான் ஜங்குக் பக்கத்துலேயே தான் இருக்காங்க. அப்போ சாம்மா, ப்ரோ நேற்று ஈவினிங் எங்கே போனீங்க நீங்கள்? ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு வேகமாக பாக்கெட்லேருந்து எதோ எடுத்துட்டு, என்ன ப்ரோ இது? இறா அப்படி சொல்லிட்டு விபூதி இருக்கு இல்லையா, அதை நெத்தியில் வச்சுட்டு ஜங்குக்கை பார்க்குறாரு. ப்ரோ கோவிலுக்கு போனியா? ஆமாடா, நேற்று ஈவினிங் போயிருந்தேன். நீலாம் அந்த பக்கம் போக மாட்டியே சாம். சரி ப்ரோ அப்படி சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணா எதுக்கு நான் இவ்வளோ காலையிலேயே நீ எடுத்துகிட்டு வந்த? நான் தூங்கியாச்சும் இருந்திருப்பேன் தெரியுமா? லில்லி அமைதியாவா? போனா இந்த கிழவி இருக்குதே. யாரடியாவ? உனக்கு எங்கடி நோவுது? என் பேரை என்ன கூட்டிகிட்டு வந்தான், உனக்கு என்னடி? ஐயோ, இந்த பாட்டி திட்ட சரியான தொலையாக போச்சு எனக்கு. என்னடி சொன்ன? ஒன்றும் இல்லை பாட்டி, நீங்கள் வா இங்கே உட்காரு. உனக்கு தானே பாட்டி ஹாஸ்பிட்டலில் செக்கப்புக்கு வந்திருக்கோம். வா உட்காரு. ரொம்ப தாண்டி கருசனா, தள்ளடி அந்த பக்கம் அப்படி சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே வந்துட்டு ஸ்டேஷன்லையா, என்ன பண்ணலாம்? ஹலோ மிஸ்டர் மின்யூங்கி, சொல்லுங்கள் சார். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். கொடுங்க, கொடுத்துட்டு கிளம்புங்க. அப்படி சொல்லிட்டு மின்யூங்கிட்ட ஒரு பர்சன் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருந்தாலே அவர் கொடுத்துட்ருக்காரு. யூங்கி வந்துட்டு ஒரு பர்சனை கூப்பிட்றாங்க. இங்கே வா. சொல்லுங்கள் சார். ஹாஸ்பிட்டல் போகணும், வண்டி ரெடி பண்ணு. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு யூங்கி வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறாரு. அடியே, ரொம்ப நேரமாக அந்த பொட்டியை வச்சு என்னமோ நோண்டின்னு இருக்கியே, என்னடி பண்ணுறவ? பாட்டி கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா? இது நோட் பொட்டி, திஸ் இஸ் மை கேமரா. நீ என்ன நினச்சிட்டு இப்படிலாம் பேசுகிற? அண்ணா, ஐயோ அமைதியாக இருக்கீங்களா கொஞ்சம் நேரம்? ஹாஸ்பிட்டல் தானே வந்திருக்கோம், பாட்டி உனக்கு தானே செக்கப் வந்திருக்கோம், நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? ஏலே இங்கே பாரு, ரொம்ப நேரமாக அந்த பொட்டியே நோண்டின்னு இருக்காடா. இந்த பொட்டியில் அப்படி என்னடா இருக்குதே? பாட்டி அது பொட்டி கிடையாது, அது கேமரா. என்னடா பண்ணணும் அதை வச்சு? ஐயோ ஃபோட்டோ எடுப்பாங்களா, அதுதான் பாட்டி. ஃபோட்டோ எடுக்கிறதா? அடியே வலியே, என்ன ஒரு ஃபோட்டோ ஏறி. பாட்டி ஐம் லில்லி.
நோட் பள்ளி எவடியவ வள்ளியோ லில்லியோ நல்லா தானே இருக்குது பேரு. இங்கே நான் ஒரு போட்டேன் பாட்டி, உனக்கு ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது. நீ எங்கே வந்திருக்க? உனக்கு செக்கப் தானே வந்திருக்கோம், கொஞ்சமாச்சும் அமைதியாக இருக்கிறியா அப்படி சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே வந்து டாக்டர் அந்த பக்கம் வராரு. டாக்டர், தயா எங்கே என்ன பண்ணுற? பாட்டிக்கு ரெகுலர் செக்கப் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஓ ஏன் தயம், கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா? வந்துடுறேன், ஒரு பேஷண்ட்டை பார்க்க போகிறேன். ஓகே டாக்டர் அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ தயங் திரும்பி லில்லி சொல்லுண்ணா, பாட்டி கொஞ்சம் பார்த்துக்க, என்ன அவங்க அப்படி தான் உனக்கு தெரியும்ல. அண்ணா எனக்கு தான் தெரியும்ல பாட்டியை பற்றி, நீ விடு என்ன பார்த்துக்கிறேன். கேள்வி என் கையை கொடு. எதுக்குடியாவ? என் கையை வர்றி. ஐயோ இங்கே கொடு. ப்ரோ என்ன ப்ரோ, டாக்டர் சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு, இன்னும் சீஃப் கண்ணு முழிக்கவே இல்லை. எனக்கும் அதாண்டா தெரில, என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே. நீ போயிட்டு டாக்டர் கூப்பிட்டு வரியா? இதோ போகிறேன் ப்ரோ அப்படி சொல்லிட்டு சாம் கிளம்பி டாக்டர் கூப்பிட போகிறான். இப்போ ஜிம்மினா, ஜங்குக்க என்ன பாருடே, உனக்கு ஒன்றும் இல்லைடா, கண்ணு முழிச்சு பாடுறா. இப்போ அப்படியே ஜங்குக்கா மெதுவாக கண்ணை ஓப்பன் பண்ணுறாரு. ஜிம்னா ஏய் ஜங்க என்ன பாடுறா? ஏய் தெரியுது நான் என்ன தெரியுண்ணா? டே கத்தாதரா, எனக்கு நல்லா தெரியுது. ஜிமினா ஒன்றும் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணு. டாக்டர் வந்துருங்க. டாக்டர் ஜங்கு கண்ணு முடிச்சிட்டிங்களா? கண்ணு முடிச்சிட்டேன், எனக்கு ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்குது டாக்டர். ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி கொஞ்சம் அடிப்பட்டதில் தலையெல்லாம் வலிக்க தான் செய்யும். இன்ஜெக்ஷன்லாம் போகிறோம், சரிங்களா? சரியாயிடும். ஓகே டாக்டர். டே ஜங்குக்கு, நீ என்னை ரொம்ப பயன்படுத்திட்டப்படா. ஜிம்னா என்னடா குழந்தை மாரி அழுவுற? சீஃப் உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? சாம் எனக்கு ஒன்றும் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன். நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் சீஃப், போங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. சரி அதை விட ஜிம்னா, ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆச்சுல, அங்கே நிறைய பேருக்கு அடிபட்டு இருந்துச்சு, என்னாச்சு? மச்சான் அது நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், இந்த ஹாஸ்பிட்டலே பாதி பேர் இருக்காங்க, பார்த்துக்கலாம்டா, எல்லோரும் காப்பாற்றியாச்சு, யாருக்கும் ஒன்றும் இல்லை. அவளும் அடி இல்லைல்ல, என்னன்னு தெரில, சரியாக எதுவும் ஞாபகம் வர மாட்டேது. மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அடிலாம் எதுவும் இல்லை, நிறைய பேரை காப்பாற்றியாச்சு இல்லை டாக்டர்? ஆமாம், நிறைய பேர் இந்த எங்கள் ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் ஆனாங்க, அப்புறம் பக்கத்தில் இங்கே சுற்றி நிறைய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க, நிறைய பேர் காப்பாற்றியாச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை ஜங்கோக். ஒரு சில பேர் டெத்தாக இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறீங்க, டெத்தா? அந்த அளவுக்குலாம் எதுவும் மோசமாக இருக்காது நான் நினைக்கிறேனே. இல்லை ஜங்கோக், ரோவர் ஸ்டெயின் பண்ணாதீங்க, ஆக்சுவலி இதுதான் ஃபேக்ட்னு எடுத்துக்கணும், அவ்வளோதான், ஓகேங்களா? ஜிம்னா என்ன சொல்கிறாரு இவர்? மச்சான் ஒன்றும் இல்லைடா, நீ காமாகு, நான் எல்லாரையும் விசாரிக்கிறேன், எல்லோரும் எப்படி இருக்காங்க பார்த்துட்டு உனக்கு சொல்கிறேன்டா. டே சரி, நீ ஃபஸ்ட்டு அதை பார்க்குறியா எனக்காக? இதோ பார்க்குறேன்டா, இதோ போகிறேன். அப்புறம் ஜிமின் சொல்கிறா, எதை சாப்பிட்றியா? நான் உனக்கு எதாவது வாங்கின்னு வருவா? சாம் நீ போய் சாப்பிட எதாவது வாங்கின்னு வா ஜங்குக்கு. ஜிமின் கொஞ்சம் வெயிட் பண்ணு, எங்கே ரியா பிரின்சஸ் எங்க? ஜங்குக்கு எங்கடா? எனக்கு தான் ஆக்சிடெண்ட் ஆச்சுல்ல, இன்னும் ஆளையே காணும், பார்க்கவே இல்லை, கூப்பிடு. பிரின்சஸ் ரொம்ப அழுவாள், அவள் தாங்க மாட்டாடா குழந்தை, அவளை கூப்பிடு, என்னை பார்க்காம இருக்க மாட்டா. ஜங்குக்கே நீ முதல் ரெஸ்டரா, நான் போய் கூப்பிட்டு வரேன். என்னடா என்னாச்சு? இவங்க அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே இந்த டோர் நாக் ஆகிற சத்தம் கேட்குது. மச்சான் ஒரு நிமிஷம், யாரோ வந்திருக்காங்க. சாம் யாரும் பாரு. நான் என்ன கேட்குறேன், நீ என்னடா, ஒரு நிமிஷம் இறாடே அப்படி சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டே இருக்கும்போதே வெளியேருந்து ஒரு பர்சன் தான் உள்ளே வராங்க. வந்துட்டு ஜங்குக் ஐயோ ஓகே? யா ஐம் ஓகே. நான் சொல்லுங்கள் சார். மின்யுங்கி தெரியும், எஸ்ஐ. ஓகே தெரிஞ்சிருக்கு. ஜங்குக் உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். இஃப் யூ டோன்ட் மை கோஆப்ரேட் பண்ணுவீங்களா? ஓகே கோஆப்ரேட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காரு. இப்போ யூங்கி வந்துட்டு ஜங்குக் ஆக்சுவலி உங்களுக்கு ஃப்ளைட் டைம் வேறு தானே, நீங்கள் ஏன் அந்த ஃப்ளைட் எடுத்தீங்க?
அது வந்து என்னுடைய மேனேஜர் தான் எனக்கு அந்த ஒர்க் கொடுத்தாரு, அதுதான் எடுக்க வேண்டி போச்சு. ஓகே, சரி, ஓகே, பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய விசாரிக்க வேண்டியது இருக்குது, விசாரிப்போம். ஜங்குக், உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்னதே? என் மச்சான் மேலே கம்ப்ளைண்ட் வந்துருக்கா? எவன் கொடுத்தவன் அவன்? ஜிம்னா, கொஞ்சம் 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 அமைதியாடுறா டே. நீ சும்மாற. எவன் அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தவன்? ஹலோ மிஸ்டர், கொஞ்சம் சைலண்டாக இருக்கீங்களா? ஹலோ சார், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? என் மச்சான் மேலே கம்ப்ளைண்ட் வந்துருக்குது. நான் கேட்காம வேறு எவன் கேட்பான்? கேட்குறது நல்லா தெரியுது எனக்கே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சொல்கிறேன். அப்புறம் ஜங்குக், உங்கள் மேலே தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நாங்கள் ஆக்ஷன் எடுக்கலாமா? ஒரு நிமிஷம் யூங்கி, என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க யாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த பர்சன் நேம் லீ. என்ன சொன்னீங்க? எஸ், லீ தான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. மச்சான், என்னடா சொல்கிறாரு இவர்? அவர் ஏன்டா என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு? ஜங்கே, ஒன்றும் இல்லைடா, அவர் ஏதோ தெரியாமல் கொடுத்துறாரு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன். சார், யூங்கி சார், நீங்கள் கொஞ்சம் வெளில வரீங்களா? நான் உங்ககிட்ட தனியாக பேசுகிறேன். ஜிம்னா, கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் தான் கேட்டுட்ருக்கேன்ல. இருறா, நான் பேசுகிறேன், நீ கொஞ்சம் வெயிட் பண்ண. சார், அவர் ஏன் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு? என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? அதுவும் இல்லாமல் காரணமே இல்லாமலாம் அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டார். எஸ், அஃப்கோர்ஸ், காரணமே இல்லாமலாம் அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டார். பிகாஸ் இறந்தது அவர் பொண்ணு இல்லை. என்ன சொன்னீங்க? சார், யூங்கி, நீங்கள் இப்போ என்னமோ சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? இறந்தது அவர் பொண்ணு, அதனால் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்காருன்னு சொன்னேன். ஜிம்னா, அவர் என்னடா சொன்னார் இப்போ? மச்சான் மச்சான் மச்சான், கொஞ்சம் 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 அமைதியாடுறா டே, அமைதியாடுறா டே. இல்லை ஜிம்னா, அவர் ஏதோ சொல்கிறாரா? ரியா கண்ணாடாச்சு, ஒன்றும் இல்லடா டே, ஒன்றும் இல்லடா டே. ரியா என்னடாச்சு? ஜங்கு, கொஞ்சம் காமாகுங்க, டாக்டரை வர சொல்லுங்க. ரியா என்னாச்சு அது மாதிரி சொல்லுங்க. டே மச்சான், கொஞ்சம் அமைதியாடுறா டே. யூங்கி, நீங்கள் வாங்க, வெளில வாங்க, நம்ம பேசிக்கலாம். ஜிம்மி, ஸ்டாப் இட். இப்போ சொல்லாமல் வேறு எப்போ சொல்லு? இப்போ தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருக்கு, புரியுதுங்களா? நீங்கள் இப்போயே எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஜிம்னா, இங்கே என்ன நடக்குது கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியா? என்ன ஆச்சு? இங்கே என்ன தான் நடக்குது? ரியாக்கு என்ன ஆச்சு? அதை முதல் சொல்கிறீங்களா இல்லையா? இப்போ நீங்கள் ரெண்டு பேரும். ஜங்கு, நீங்கள் ஓட்டின ஃப்ளைட்டில் தான் உங்கள் ஒய்ஃபும் உங்கள் பொண்ணும் வந்திருக்காங்க. என்ன சொன்னீங்க மச்சான்? பிரின்சஸா? டிடி, ஜங்கு என்ன பாடுற மச்சான், பிரின்சஸும் ஃப்ளைட்டில் இருந்தாளா? டே ஜங்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. என்ன பாடுற ஜங்கு. இல்லை, பிரின்சஸ் ரியா ரெண்டு பேரும் ஃப்ளைட்டில் வந்தாங்களா? என்னாச்சு உங்களுக்கு? ஜிம்னா, அவங்களுக்கு என்னாச்சு? என்னடா ஆச்சு? சொல்கிறா ஜிம்னா, என்னடா ஆச்சு? பிரின்சஸ்க்கு என்னடா ஆச்சு? சொல்கிறா டே. ஜங்கு, ஒன்றும் இல்லைடா, என்ன பாடுறா டே. ஓகேடா, நான் இங்கே இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். மெயினாக இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் பார்ட் மிக விரைவில் வரும். ஓகேங்களா? பாய், லவ் யூ ஆர்மிஸ்.